அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு துவங்குகின்றோம். இந்த இதமான மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அளவிலா மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அஹ்லன் வசஹ்லன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொழும்புக்கு மிக அண்மையில் முஸ்லிம்கள் செறிவாக வாழும் பிரதேசமும், முஸ்லிம்களின் குடியேற்றம் நாளாந்தம் அதிகரித்து வரும் பிரதேசமும் வத்தளை மற்றும் மாபோல பிரதேசம் என்றால் மிகையாகாது. இந்த நகரம் நீர்கொழும்பு வீதியில் அமைந்துள்ளது மற்றும் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்லும் வழி என்பதாலும் இலங்கை வரலாற்றில் போர்த்துகீசியர் காலத்தில் வத்தளை மற்றும் ஹெந்தல கிராமங்கள் பற்றி பல முக்கியமான நிகழ்வுகள் உள்ளன. 30 ஆண்டுகளுக்கு முன் சுமார் 2000 குடும்பங்கள் வரை வாழ்ந்த இப்பிரதேசம் தற்போது சுமார் 10,000 குடும்பங்களையும் தாண்டிவிட்டன என்பது இதற்கான சான்றாகும். 2019 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி வத்தளை மாபோல நகரசபைக்குட்பட்ட மக்களின் மொத்த தொகை 30,917 இருந்தது. மாபோலையில் சாந்தமேரி மகாவித்யாலயம் மற்றும் ஸ்ரீ சித்தார்த்த மகாவித்யாலயம் என்ற 2 சிங்கள மொழி பாடசாலைகளும், அல் அஷ்ரப் மகாவித்யாலயம் என்ற ஒரு தமிழ் மொழி முஸ்லிம் பாடசாலையும் உள்ளது. இப்படியாக முன்னேற்றம் கண்டுவரும் இப்பிரதேசமானது மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் அடிப்படை வசதிகளை பார்க்கும் பொழுது மிக மிக தாழ்வடைந்திருப்பதை காணலாம். ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம், அதாவது UNDP-யின் 2002 ஆண்டின் அறிக்கையில் நகரசபையின் பொது சுகாதார ஆய்வாளரிடம் உள்ள தகவல்களின்படி இப்பகுதியில் மொத்தம் 7,700 வீடுகளில் 7,300 வீடுகளில் மட்டுமே மூடப்பட்ட குழி மலசல கூடங்கள் உள்ளன. சுமார் 400 வீடுகளில் டாய்லெட் வசதிகள் இல்லை. இவற்றில் பெரும்பாலானவை வெள்ள பாதிப்புகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள குடிசை வீடுகளாகும். இப்பிரதேச மக்களின் வருமானத்தை நோக்கினால் ஆச்சரியப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது. நகரசபையின் தரவுகளின்படி நகர்மன்ற எல்லைக்குள் வசிக்கும் குடும்பங்களின் மாத வருமானம் மிக கவலைக்கிடமாக இருக்கிறது. அதாவது பல குடும்பங்களின் மாத வருமானம் 5,000 ரூபாவை விட குறைவாக உள்ளது என UNDP-யின் அறிக்கை கூறுகிறது. இமாம் தபரானி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், கானல் ஃபக்ரு ஐயகூன குஃப்ரா, வறுமை இறை நிராகரிப்பை, அதாவது குஃப்ரை கொண்டு வந்து சேர்க்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் அபூதாவூத் என்ற கிரந்தத்தின் அறிவிப்பின்படி வறுமையிலிருந்து பாதுகாக்கும்படி ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பிரார்த்தனையும் புரிந்துள்ளார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், இறைவா, வறுமை, குஃப்ர் என்னும் இறை நிராகரிப்பை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். மனிதன் வறுமையினால் பீடிக்கப்படுகின்ற பொழுது வறுமையிலிருந்து மீள எதனையும் செய்ய துணிந்து விடுகிறான். ஏமாற்றுதல், கொலை, கொள்ளை, விபச்சாரம் என அத்தனை மாவாதகங்களிலும் ஈடுபடுகிறான். நிறைய முஸ்லிம் பெண்கள் பெரும் பாவங்களில் ஈடுபட வறுமையே காரணம் என்பதையும் அறிய முடிகிறது. இவ்வாறான தீயவைகளை விட்டும் மக்களை காப்பது நம் எல்லோரினதும் கடமையாகும். இதில் யாரும் விதிவிலக்கல்ல. இப்படியான நிலைகளிலிருந்து எம் சமூகத்தை பாதுகாக்கவே ஹுதா பவுண்டேஷன் ஆனது 2023 ஆண்டு சகோதரர் அபுல் ஹசன் முகமது ரிசான் அவர்களால் நிறுவப்பட்டது. அதே ஆண்டு அது சமூக பொருளாதார மற்றும் மத வேறுபாடுகளின்றி மாபோல மக்களுக்கு சேவை செய்வதற்காக பல சமூக பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களுடன் ஒரு நிறுவனமாக வளர்ச்சி அடைந்தது. மட்டுமல்லாமல் இது ஒரு ட்ரஸ்டாகவும் அரசாங்கத்தில் பதிவும் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2024 ஆண்டு நீங்கள் வழங்கிய தொகையும் எமது நிறுவனத்தினூடாக பலன் பெற்றவர்களின் விவரங்களும், சுயதொழில் பயனடைந்தவர்கள் 6 நபர்கள், கல்வி பயனடைந்தவர்கள் 120 மாணவர்கள், மருத்துவம் மற்றும் சுகாதாரம் பயனடைந்தவர்கள் 2 நபர்கள், வெள்ள நிவாரணம் பயனடைந்தவர்கள் 225 குடும்பங்கள், ஜனாசா நலன்புரி உதவிகள் பயனடைந்தவர்கள் 5 குடும்பங்கள், ஜகாத் பெற்றவர்கள் பயனடைந்தவர்கள் 80 குடும்பங்கள், வீட்டு திட்டம் பயனடைந்தவர்கள் 6 குடும்பங்கள், புதிய நீர் இணைப்புகள் பயனடைந்தவர்கள் 2 குடும்பங்கள், இரத்த தான முகாம், புதிய மின்சார இணைப்பு பயனடைந்தவர்கள் 2 குடும்பங்கள், திருமண உதவித்தொகை, வயம்ப மஸ்ஜித் மேல் கூரை திருத்தம், மொத்தமாக கிடைக்கப்பெற்ற ஜகாத் மற்றும் சதகா செலவுகள் போக மொத்த மீதி 3,640 ரூபாய். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அக்ரம். நான் சுயத்தொழில் செய்து கொண்டிருக்கிறேன், வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். உதா பவுண்டேஷன் எனக்கு உதவி செஞ்சுக்கிறாங்க.
அல்லாஹ் கிருபை கொண்டு அவங்களும் யார் யாரெல்லாம் எனக்கு உதவி செஞ்சுக்கிறாங்களோ அவங்களும் அல்லாஹ்ட பரக்கத்தும் சிறப்பும் கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சிஃபான். சுயதொழில் செய்யக்கூடிய ஒருத்தர் ஆட்டோ ஒன்று எடுக்கிறதுக்கு தேவைப்பட்டு இருந்துச்சு எங்களுக்கு. இந்த ஆட்டோவை எடுக்கிறதுக்கு ஹுதா ஃபவுண்டேஷனால் காசாக ஒரு 3 லட்ச ரூபா தந்த உதவினாங்க எங்களுக்கு. இந்த உதவி செஞ்ச ஹுதா ஃபவுண்டேஷனுக்கும் இதை கொடுத்து உதவின நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, தந்த காணியும் ஒரு 10 அடி 11 அடிக்கு தண்ணிக்குழியாக இருந்துச்சு. அதுக்கு மிச்சம் இதுகளால் உதா ஃபவுண்டேஷனால் தான் எனக்கு அதிகமான மண்ணுகளை போட்டு தந்து, மண்ணுன்றதுனால் பெரிய பெரிய கல்லுகளை போட்டு தந்து எனக்கு முழுமையான இது தந்தது உதா ஃபவுண்டேஷனால் தான். அதுக்கு பின்னால் மண்ணை போட்டு அதுக்கு ஊட கட்டக்கூடிய நேரத்தில் வீட்டுடைய கூரையுடைய விஷயத்தில் முழுமையாக இதை செஞ்சதும் உதா ஃபவுண்டேஷன் தான். அடுத்தது முழுமையாக முடிஞ்சதுக்கு பின்னால் தண்ணியோடைய ஏற்பாடு செஞ்சதும் உதா ஃபவுண்டேஷன். இந்த வீட்டுக்கு அல்லாஹ்வோட உதவியோடு அடுத்ததாக அல்லாஹ்வின் உதவியின் மூலமாக உதா ஃபவுண்டேஷன் இதால் நிறைய உதவி செஞ்சுக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஃபாத்திமா முனவரா. நான் இந்த இதுக்கு இப்போ ஒரு 25 வருஷம் ஆகுது. ஏன்னா எங்களை பார்த்துட்டு போவாங்க. இதுலேயே எங்களுக்கு உதவி கிடைக்கல. அல்லாஹ் எங்களுக்கு உதா இது ஒன்று அனுப்பி வச்சிருந்துச்சி. அந்த இதை ஃபவுண்டேஷனால் தான் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. எங்கள் வீட்டில் மழை பெஞ்சா ஒரு 4 அடிக்கு தண்ணி வரும், இருக்க இயலாது. சின்ன மலைக்கும் அவங்க தான் மண் நிரப்பி அதுக்கப்புறம் இந்த தாடு எனக்கு பிள்ளைகளுக்கு மெஷின் அப்படி எனக்கு எல்லா உதவியும் செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு என் பிள்ளைகளோட துவா பரக்கத் இன்னும் மேலும் மேலுமா அவங்க முன்னேறணும்னு தான் நான் கேட்குறேன். இவங்க என்னோட மாமிக்கு பேசையில் காது கேட்காது. எங்களோட மாமாவும் அப்படித்தான், பேசையில் காது கேட்காது. நீங்கள் எங்களுக்கு தந்த அந்த மலசல கூடம் நன்றாக இருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் துஆ செய்கிறோம். இங்கே நீங்கள் தருகின்ற ஒத்துழைப்புக்காக வேண்டி தொழுது அல்லாஹ் தஆலாவிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம். நான் மஸ்ஜித் முஹம்மதியாவில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி முகமது சல்மான். மாஷால்லா, எங்களோட மஹல்லா மாபோல வயம்பு மஹல்லாவை சார்ந்த ஒரு பிரதேசம். கிட்டத்தட்ட 185 குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசம். வருஷத்துக்கு ஒரு 2 தடவையாவது வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரதேசமாக இருந்து கொண்டிருக்குது. எங்களோட மஸ்ஜிதில் ஒசக கூரையுடைய தேவைகள் அதில் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ்கள் இருந்து மழை பெஞ்ச காலத்தில் கொஞ்சம் சிரமத்தை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாங்கள் அதை உதா ஃபவுண்டேஷனுக்கு முன் வச்சிருந்தோம். மாஷா அல்லாஹ் முன் வச்ச குறிப்பிட்ட ஒரு நாள் 2 நாள் சில நாட்களுக்குள்ளால் அதுக்குரிய அனைத்து தேவைகளையும் பூர்த்தியான முறையில் அழகான முறையில் செஞ்சு தந்தாங்க. யார் யாரெல்லாம் அதற்காக வேண்டி பணத்தால் உடலால் பொருளால் உதவி செஞ்சாங்களோ அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அவங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்யணும், அவங்களோட தொழிலில் பரக்கத் செய்யணும், நீண்ட ஆயுளை கொடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மீன் வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்தேன். ஆட்டை ஃபுல்லாக தெரிச்சு இருந்துச்சு, செய்யவே இல்லாத நிலைமையிலே இருந்துச்சு. இந்த நேரத்தில் இந்த ஹுதா ஃபவுண்டேஷனில் ஆட்டோவை செய்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஆட்டோ ஃபுல்லாக செஞ்சுட்டேன், வியாபாரமும் செய்கிறேன். இதுக்காக வேண்டி தார் எல்லாம் உதவி செஞ்சாங்களோ எல்லாத்துக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தியான கூலியாக கொடுக்கணும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இந்த ஊடு செஞ்சு எங்களுக்கு கூரை போட்டுக்கோ எல்லாமே இருந்துச்சு. உதா ஃபவுண்டேஷனால் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கு மேலும் மேலும் பரக்கத் கிடைக்கட்டும். அவங்க உதவி செய்யாட்டி எங்களுக்கு கூரை போட்டுக்கூட வழி இல்லை. அவங்களால தான் நாங்கள் கூரை போட்டிருக்கிறோம். அவங்களுக்கு எப்பவும் நாங்கள் துவா செஞ்சு கொண்டிருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அப்துல் காதர். நான் பர்ணபத்தில் இருக்கிறேன். வீடு செஞ்சு ஒரு 3 மாதத்துக்கு போகிறோம். உடா ஃபவுண்டேஷனால் எனக்கு மிச்சம் சந்தோஷமாக கரண்ட் எடுத்து தந்தாங்க. அவங்களுக்கு மேலும் கபூரில் வெளிச்சத்தை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மேலும் பரக்கத்தாகி கொடுக்கணும் என்ற துஆ தான். இப்படியான இவர்களின் அடிமனதிலிருந்து உண்மையான கண்ணீருடன் ஊற்றெடுக்கும் துஆக்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள்தான்.
நிச்சயம் இப்படியான துஆக்கள் தான் எமது குடும்பம் எமது வியாபார முன்னேற்றங்களுக்கு காரணமாக அமையும். நிச்சயம் இவர்களின் உள்ளங்கள் குளிரும் போதெல்லாம் எமது வாழ்வும் ஒளிரும் என்பதில் சந்தேகமில்லை. அது மட்டுமின்றி நாம் கிடைக்கும் விண்ணப்பதாரர்களை பற்றி ஆய்வு செய்ய செல்லும் போதெல்லாம் புதிதாக அங்கு காணும் காட்சிகள் தூக்கத்தை கலைத்து விடுகின்றன. வீடு வீடாய் தெரு தெருவாய் சென்று தேடி பார்த்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது வசதி படைத்த ஜகாத் கடமையான உங்கள் எல்லோரினதும் கடமையாகும். அந்த கடமையைத்தான் ஹுதா ஃபவுண்டேஷன் உங்கள் சார்பாக செய்து வருகிறது. எனவே தொடர்ந்தும் இந்த சுவன பயணத்தில் எம்மோடு இணைந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அழைக்கிறது ஹுதா ஃபவுண்டேஷன். புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ்.